வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு சூர்யா கார்த்தி அவர்களுடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15வது ஆண்டு விழா நடைபெற்றது. அது சென்னையில் இருக்கக்கூடிய சாய்ராம் காலேஜில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியில உலகநாயகன் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பங்கேற்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் பங்கேற்றார். அது அவருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும், சூர்யா ஸ்பீச்சா இருக்கட்டும், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, அங்க சிவகுமார் சார்லேருந்து எல்லாருமே, சூர்யா, ஜோதிகா, கார்த்தி எல்லாருமே சூப்பரா வரவேற்று அந்த நிகழ்ச்சி, அதுவும் டிடி சூப்பரா பண்ணாங்க. அவங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் சூப்பரா இருந்தது. ஸோ இதுல என்னன்னா, சூர்யாவுடைய ஸ்பீச், சூர்யா 15 வருடத்துல ஏராளமான பேரை படிக்க வச்சிருக்காரு. அதுவும் முதல் முறை பட்டதாரிகள், ஏராளமான மருத்துவர்களை உருவாக்கியிருக்காரு. இதுல அவர் பேசும்பொழுது, என்னோட வழிகாட்டி, ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றியவர், அவரோட விரலை பிடித்து இன்னி வரைக்கும் என்னை கூட்டிட்டு போறாரு, காசுக்கு ஆசைப்படாமல் கலையை வளர்த்தவர், நான் இன்று வரைக்கும் சாதித்த அனைத்துக்கும் அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதரான கமல்ஹாசனுக்கு தன்னுடைய அவ்வளவு பணிகளையும் சமர்ப்பிச்சிருக்காரு. ரைட் ஃப்ரம் சினிமால சாதிச்சதா இருக்கட்டும், இந்த அகரம் ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என் விரலை பிடிச்சி கூட்டிட்டு போறது எங்கள் அண்ணன், என் அண்ணன் கமல் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை அவர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு கமல் அவர்கள் பேசும்பொழுது சூப்பரா சொன்னாரு. என்ன சொன்னார்னா, நம்ம நற்பணி அப்படின்லாம் சூஸ் பண்ணோம்னா இந்த பாதை ரொம்ப முல்கிரீடத்தை தரும். யாருமே இதை நம்மள கூட நிக்க மாட்டாங்க, நம்ம தான் எல்லாமே பண்ணணும். எனக்கு 21 வயசுலயே நம்ம சினிமாவை தாண்டி நம்ம நடிக்கிறோம், இதெல்லாம் ரைட்டு, இதை தாண்டி சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதை இவரும் தான் சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாரு, அதனாலதான் இதை பண்றாரு. ஒரு முறை என்கிட்ட கேட்டாரு சூர்யா, உங்களை நான் அண்ணன்னு கூப்பிடுறதா இல்ல சித்தப்பான்னு கூப்பிடுறதா? ஏன்னா கமல் சார் சிவகுமார் சாரை அண்ணன் தான் கூப்பிடுவாரு. ஸோ அப்ப நீங்க அண்ணனா சித்தப்பாவான்னு கேட்கிறப்ப, இப்ப இன்னைக்கு நான் பாக்குறேன், ஒரு கமல் நற்பணி இயக்கத்திலேருந்து நான் பார்க்கும் பொழுது, நான் சூர்யாவை தம்பின்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணன்னு கூப்பிடுறதா, அவ்வளவு சிறப்பா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சூப்பரா பாராட்டினாரு. தம்பி சூர்யா, நான் உன்னை தம்பின்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணன் கூப்பிடுறதாப்பா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ரசிகர் மன்றங்கள் அதை நற்பணி இயக்கமா மாத்தினாருங்கும் பொழுது, முதல்ல கமல்ஹாசனுக்கு ரோல் மாடல்னா சிவகுமார் தான். சிவகுமார் சொல்லுவாரா, அந்த ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம், சிவகுமாருக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறேன், அவர் வேணான்ட்டாரு. அதுக்கப்புறம் கமல் போய் சிவகுமார்கிட்ட, நானும் ஆரம்பிக்க போறது இல்லை, உங்களை மாதிரி தான், நம்ம அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்து உயர்ந்ததுக்கு பிறகு, படங்கள் பெரிய வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஏராளமான பேர் வந்துட்டாங்க. கமல் சொன்னாலும் அவங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அண்ணே, நீ உங்களை எப்படி ரசிக்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியாதுன்னு, நாங்க தானே முடிவு பண்ணணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, மேன் அவர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஹியூமன் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு, நம்ம ஏன் ஒரு லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி ஒரு வெல்ஃபேருக்கு நம்ம ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கமல் திங்க் பண்ணி பண்ணதுதான் கமல்ஹாசன் ஃபேன்ஸ் கிளப்னு தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. அது பின்னாடி கமல்ஹாசன் வெல்ஃபேர் மூவ்மெண்டா மாறுனுச்சு. கமல்ஹாசன் ரசிகர் நற்பணி மன்றம், அது கமல்ஹாசன் நற்பணி இயக்கமா அவரே தலைவரானார். நற்பணி இயக்கத்துக்கு ஒரு நடிகருடைய இதுக்கு நற்பணி இயக்கத்துக்கு தலைவராக கமலே ஆனது. அவர் தான் வழிகாட்டுறாரு. ரசிகர் மன்றத்துக்கு வெவ்வேறு தலைவர் இருந்தாங்க. நாகராஜன் இருந்தாரு, அதுக்கப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. முதல்ல நாகராஜன் தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய பேர் நடுவுல மாறி வந்தாங்க. அப்புறம் குணசீலன் வந்தாரு, அதுக்கப்புறம் தங்கவேலு வந்தாரு. தங்கவேலு வரும்பொழுதெல்லாம் நற்பணி இயக்கமா மாறிடுச்சு. 1989 நவம்பர் 22 அதை நற்பணி இயக்கமா மாத்தியாச்சு. ஸோ அதை தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் சினிமா, இப்ப கமல் முதல்வர் சந்திக்கிறாருன்னா ஏதாவது ஒரு நல்ல கோரிக்கை வாங்கிடுவார். சினிமாவுடைய கேளிக்கை வரியை குறைக்கணும்னு சொன்னாரு முதல்வரை பார்த்து. அதே மாதிரி அவங்க குறைச்சிட்டாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த லோக்கல் பாடி டாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை குறைச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு உதவி. இப்போ இந்த என்ஜிஓஸுக்கு கொஞ்சம் அரசாங்கம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அதை அவர் சொல்லும் பொழுது பலத்த கைத்தட்டல் வந்தது. கமல் ஒன்று பண்ணாருன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியான இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இந்த நீட் எக்ஸாம்னால இங்க நிறைய மருத்துவர்கள் உருவாகலை அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ஏன் நீட் எக்ஸாம் எதுக்குறோங்கிறது
சனாதன சங்கிலிகளை, சர்வாதிகார சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளும் ஒரே ஆயுதம் கல்விதான், இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி கரெக்டா சொன்னார். கல்வியை மட்டும் கையில் எடுங்கள். சூர்யாவை வந்து பயங்கரமா பாராட்டினாரு. அதுவும் கட்டி பிடிச்சி அந்த ஹக் பண்ணி அவரை வந்து இது பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னும் காலையிலே வந்திருப்பேன், இன்னும் நிறைய நேரம் பேசியிருப்பேன். பட் அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து அந்த பார்லிமெண்ட் செஷனுக்கு வந்து டெல்லிக்கு போறேன், நைட் ஃபிளைட்ல டெல்லிக்கு போறேன். அதனாலதான் இந்த பணி நிமித்தமாகத்தான் என்னால வந்து காலையில எல்லாம் வர முடியல. நீங்க வந்தப்ப நானும் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்வு பூர்வமா நான் வந்து கண்ணீர் விடாமல் இந்த நிகழ்ச்சியில பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அவர் சூர்யாவை பாராட்டினது, சிவகுமார் சாரை பாராட்டினது, எல்லாரையுமே பாராட்டி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்பீச். சென்சார்ல ஏ சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெய்லருக்கு அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது, இப்ப நான் பார்த்தேன், ஒரு சுமித் காதில் அப்படின்னு ஒரு ஹிந்தி ரீஜன்ல உள்ளவர், அவர் போட்டிருக்காரு என்னன்னா, கூலி ட்ரெய்லர் கெட்ஸ் அன் அவுட்ரைட் புவர் ரெஸ்பான்ஸ் ஈவன் ஃப்ரம் தமிழ் ஆடியன்ஸ். Massive expectations from Lokesh Kanagaraj might have worked against it. The trailer lacked money shots or standard moments, unlike the explosive promos of Vikram and Leo. A big opening in Tamil Nadu was a given, trailer or not, but in the Hindi market, with War 2 in the picture, exhibitors might hesitate to allot shows to Coolie. என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி ரிலீஸ் தான் ஹிந்தி மார்க்கெட்டை பொறுத்தவரைய. அதாவது முதல்ல 1000 கோடி ஒரு படம் பண்ணணும்னா என்னென்ன தெரியுமா பண்ணணும்? 1000 கோடி பண்ணணும்னா சென்சார் சர்டிபிகேட் வரக்கூடாது, நம்பர் 1. அதுக்கப்புறம் அதுக்கு போட்டியா வேற எந்த படமும் வராம ஒரு ரிலீஸ் டேட் இருக்கணும். நம்பர் 3, ட்ரெய்லர் வந்து சூப்பரா இருக்கணும், சாங்ஸ் சூப்பரா இருக்கணும், அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆகணும். ஸோ நம்ம இந்த எல்லா ஃபேக்டரையும் டிக் பண்ணா தான் அந்த படம் 1000 கோடி பண்ண முடியும். நிச்சயமாக முதல் பாயிண்ட் 1000 கோடி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 1 என்னன்னா, இப்பவே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சில ஸ்பேஸ்லாம் கேட்டேன், அதுல பயங்கரமா இது ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அப்புறம் புக்கிங் எப்படி இருக்குங்கிற கேள்வி தான் இருக்கு. அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, உள்ள விட மாட்டாங்க 18 வயசு கீழே உள்ளவங்களை. இப்போ நம்ம ஊர் தேட்டர்ல விடுற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் போலான்லாம் விட மாட்டாங்க. இங்கேயுமே பிவிஆர், ஐநாக்ஸ் மாதிரியான மால்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். தனிப்பட்ட தேட்டர்கள்ல அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு யார் வந்தா என்ன அவங்க அப்படின்னு விட்டுருவாங்க. பட் இந்த இதை பொறுத்தவரை, ஹிந்தி ரீஜனை பொறுத்தவரை இது ரொம்ப கம்மியாக தான் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபார்மாலிட்டி ரிலீஸாக தான் இருக்கும். இது எந்த விதமான ஈவன் வித் அமீர் கான் 1% ஐப்பா கூட ஏற்படுத்தல. இந்த ட்ரெய்லர் ரொம்ப ஃபிளாட்டான ட்ரெய்லர், சாங்ஸுமே சரியா இல்லை. இது வந்து என்ன சொல்றது, 50th இயர் ரஜினிகாந்துக்கு 50th இயர் ஆஃப் அவருடைய பிலிம் கெரியர்ல ஒரு ஏ சர்டிபிகேட் படம். இதை வந்து அவங்க நினைச்சிருந்தா சில கட்ஸை பண்ணி யூஏ வாங்கியிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணலன்னு தெரியல. ஒருவேளை நமக்கு ட்ரெய்லர்ல காமிக்காம இன்னும் நிறைய விஷயங்களை உள்ள வச்சிருக்காரா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தெரியல. பட் நம்ம பார்த்தவரைய வச்சுதானே சொல்ல முடியும், பார்க்காம உள்ள அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நம்மளா சொல்ல முடியாது. இதுவரைய பார்த்ததை வச்சு ப்ராமிசிங்கா இல்லை. நிறைய பேரோட ரெஸ்பான்ஸும் புவரா தான் இருக்கு இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை.